பயப்பட மாட்டீங்கல்ல? இடிச்சா வலி அழ மாட்டீங்கல்ல? ஓகே, விட போகிறோம் பாருங்க. எல்லாருக்கும் இந்த பால் ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு இந்த பாலை வச்சு அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தோம் இல்லையா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் டீடைல்டா அதுக்கு பின்னாடி வேற என்னென்ன சயின்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். நம்ம ஒரு விதி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, ஒரு லா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அந்த லா என்னன்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல் மாறா விதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்ட போறேன். இங்க என்கிட்ட என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இங்க ஒரு லைட் இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் இருக்கு, ஒரு லைட் இருக்கு. ஆனால் என்கிட்ட பேட்டரி இல்லை. பேட்டரி இல்லாமல் இந்த எல்இடி எரியுமா? எப்படி? இதை கனெக்ட் பண்ணி நான் இதை போட்டால் எரியும். ஆனால் என்கிட்ட பேட்டரி இல்லை. அது எப்படி எரியுது அப்படின்றத பார்த்துடலாமா? நான் இப்போ வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டு, சரி ஓகே, இப்போ எல்இடி எரியுதா? எல்லாருக்கும் தெரியுதா? என்ன கலரில் லைட் எரியுது? ரெட் கலரில் எல்இடி எரியுது. சரி, இது எப்படி பேட்டரி இல்லாமல் எரிஞ்சுது? உங்கள் வீட்டுக்கு கரண்ட் லைட் எப்படி எரியுது? கரண்ட் வருது, லைட் எரியுது. பேட்டரி போட்டு எதாவது யூஸ் பண்ணுறீங்க, ஃபோன்லேயும் பேட்டரி இருக்குது. அப்படி தான் எல்லா எலக்ட்ரானிக்ஸ் அப்ளையன்ஸஸும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்போது இந்த எல்இடி மட்டும் எப்படி கரண்ட் இல்லாமல் எரியுது, பேட்டரி இல்லாமல் எரியுது? நான் முதலே சொன்னேன் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஆற்றல் மாறா விதியை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் இங்கே சுற்றும் போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டரை நான் சுற்றுறேன். நான் என்ன பண்ணுறேன்? இந்த மோட்டரை சுற்றுறேன். அப்போ அது என்னன்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அது என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது. ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறக்கூடியது, ஆனால் அதை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அப்போது நம்ம ஒரு எனர்ஜி எங்கேயாவது போடுறோம் அப்படின்னா அது இன்னொரு எனர்ஜியாக மாறிடும். அப்படி தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் இதை சுற்றும் போது மோட்டர் வந்து உள்ள கியர்லாம் இருக்கும். அந்த கியர்லாம் வச்சுட்டு அந்த ஆற்றலை வச்சுட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறி எல்இடி எரியுது. சரி ஓகே, இப்போது எல்லாருக்கும் ஆற்றல் மாறாவிதி, அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி தெரிஞ்சிடுச்சு இல்லையா? இப்போது அடுத்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி. இங்கே ஒரு பால் இருக்கு இல்லையா? இந்த பாலுக்கு ஆற்றல் இருக்கா இல்லையா? இல்லை. சரி, அதுக்கு முன்னே ஆற்றல்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இன்னொரு வாட்டி நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துறேன். ஆற்றல்னா ஒரு வேலையை செய்யக்கூடிய திறன் தான் ஆற்றல்னு சொல்லுவோம். ஒரு வேலை நடக்குது, ஏதோ ஒரு விஷயத்தால் ஒரு வேலை நடக்குது அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லுவோம்? ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் என்னன்னு சொல்லுவோம்? எனர்ஜின்னு சொல்லலாம், இல்லை ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு எதுவும் ஆற்றல் இல்லை. ஓகே, இப்போ என் கையில் இது இங்கே இருக்கு. இதுக்கு ஆற்றல் இருக்கா? இல்லையா? சரி ஓகே, இதுக்கு ஆற்றல் இப்பயும் இல்லைன்னு வச்சுக்கலாம். இந்த பாலை இப்போ மேலேருந்து கீழே போட்டால் கீழே வருமா வராதா? எதனால் வருது? சூப்பர், அந்த பையனுக்கு எல்லாரும் கை தட்டுங்க. ராஜ கணபதி சொன்ன மாதிரி புவியீர்ப்பு விசையால் இது மேலேருந்து போட்டால் கீழே கண்டிப்பாக விழுந்துடும். பார்த்துருவோமா? இப்போ நம்ம இது மேலேருந்து கீழே போடும் போது இங்கே விழுந்து இந்த அட்டை உடையுது. ஓகேவா? இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே இதுக்கு ஆற்றல் இல்லை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்போது ஆற்றல் இல்லை அப்படின்னா இதால் எந்த வேலையும் செய்ய முடியாது இல்லையா? அப்போது இந்த பால் மேலேருந்து கீழே விழும் போது இந்த அட்டை உடையுதுன்னா இதுக்கு ஆற்றல். இப்போ இந்த ஆற்றல் எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகி தான் இருக்கு. நான் விட்டாதான் ஆற்றல் வந்து செயல்படுது. அது வரையும் எதுவுமே தெரில. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையாற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை இங்கிலீஷில் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் இது இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு? கிராவிடேஷனல் ஃபோர்ஸால். ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்தால் இது கீழே வந்துடும் இல்லை? அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் தான் இங்கே எனர்ஜி ஒன்று ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ இதை என்னன்னு சொல்லுவோம்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை இங்கேருந்து நான் விட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலையாற்றல் இயக்க ஆற்றலாக மாறுது. இதை இன்னும் தெளிவாக பார்க்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலை இந்த கயிறில் கட்ட போகிறோம். நீங்கள் எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தருணம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. சரி ஓகே, இப்போ நம்ம 2 லா பார்த்துருக்கோம். ஒன்று லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, இன்னொன்று கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி கைனடிக் எனர்ஜியாக மாறுது அப்படின்ற 2 லா பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அது இந்த பெண்டுலமில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? ஒருத்தங்களை கூப்பிட்டு இங்கே நிற்க வைக்க போகிறேன். வாங்க இங்கே நில்லுங்க. ஓகே, இப்போது இந்த பாலை நான் இங்கேருந்து விட்டுறேன். விட்டால் எடுத்து வந்து உங்கள் ஃபேஸுக்கு இடிக்குமா? ஏன் இடிக்காது? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி ஒரு ஆற்றல் இன்னும் ஆற்றலாக மாறிடும் இல்லையா? அப்போது
கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜியாக மாறிடுச்சுன்னா மறுபடியும் வந்து இடிக்கணும் இல்லை, இடிக்கணும் தானே? பார்த்துடலாமா? ஓகே, அசையாமல் நிற்கணும், சரியா? ஓகே, விட போகிறோம் பாருங்க. இப்போ இங்க என்ன எனர்ஜி இருக்கு? என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. இதை விட்டனா என்ன ஆகும்? அப்போ இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இப்போ கைனெட்டிக் எனர்ஜியா மாறி பெண்டுலமா ஆக்ட் ஆகுது. ஆனா ஏன் வந்து இங்க இடிக்கவே இல்லை? நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியில் என்ன பார்த்தோம்? ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா மாறணும் இல்லை? இப்போ இங்க வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்தா அது கைனெட்டிக் எனர்ஜியா ஃபுல்லா மாறி இங்கே தானே வந்து நிக்கணும். ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா தான் மாறும். அதை ஆக்கவும் முடியாது. அப்போ இங்க இருந்த கொஞ்சம் எனர்ஜி என்ன ஆச்சு? மறுபடியும் வந்து சேராத எனர்ஜி என்ன ஆச்சு? போய் உட்காருங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே நம்ம கயிறு கட்டியிருக்கோம் இல்லை, அந்த கயிறு கட்டி இருக்கிறது மூலமா அங்கே கொஞ்சம் எனர்ஜி போய் லூஸ் ஆகுது. நான் விடும் போது அது கொஞ்சம் பிடிச்சி டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கிறதால அது கொஞ்சம் இழுக்கும் இல்லை, அதனால அங்கே கொஞ்சம் எனர்ஜி லூஸ் ஆயிடுச்சு. நான் இதை விடும் போது முன்னே காற்று நிறைய இருக்கும் இல்லை, அந்த காற்றே முன்னாடி இதை வந்து தடுக்கும். ஸ்லோவாக அப்படின்னு தடுக்கும். அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து விடும்போது அது ரிட்டர்ன் இங்கே வந்து சேரவே இல்லை. இருந்தாலும் நான் இப்போ இந்த கண்ணாடியை உடைக்க போகிறேன். எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ பாலை விடுறேன். இதே மாதிரி எந்த கான்செப்ட் வேணாலும் நம்ம எடுத்துக்கிட்டு அதை எக்ஸ்பிரிமெண்டலாக ஹேண்ட்ஸ்-ஆனாக பசங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா பசங்களுக்கு ரொம்பவே எளிமையாக புரியும். இதை தான் நாங்கள் சிட்டிலையும் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு செஷனை பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இதே மாதிரி நாங்கள் அடுத்து என்ன கான்செப்ட் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.